2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் உதவித்தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் தெரிவு பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு இணையதளம் வழியாக சென்று நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வுகளுக்கான தேர்வு முடிவுகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காகவும் அதை பற்றிய ஊக்கத்தொகைக்காக பரிந்துரைக்கப்பட்ட மாணவர்களின் தெரிவு பட்டியலை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த வெப்சைட்ல தான் தேர்வு முடிவுகள், தெரிவு பட்டியல் எல்லாமே வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற புதுசா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல பிரஸ் ரிலீஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல கிளிக் பண்ணீங்கன்னா பிரஸ் ரிலீஸ் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொஞ்சம் நோட்டிபிகேஷன் வரும். இதுல தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகள் அப்படிங்கிற ஒரு செய்தி குறிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த செய்தி குறிப்பை நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்ப்போம். இதுதான் அந்த செய்தி குறிப்பு. அரசு தேர்வுகள் இயக்ககம், சென்னை. தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 2024 தேர்வு முடிவுகள் வெளியிடுதல். 2024-2025 கல்வியாண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 19/10/2024 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இத்தேர்வில் மொத்தம் 2,35,025 மாணாக்கர்கள் பங்கு பெற்றனர். இத்தேர்வில் 1,500 மாணாக்கர்கள், அதாவது 750 அரசு பள்ளி மாணாக்கர்கள் பிளஸ் 750 அரசு பள்ளி உள்ளிட்ட அனைத்து வகை பள்ளிகள் மாணாக்கர்கள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு பள்ளி கல்வி இயக்ககம் வாயிலாக மாதம் ரூபாய் 1,500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும். இத்தேர்வின் முடிவுகள் 20/12/2024 காலை 11 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. எனவே இத்தேர்வு எழுதிய மாணாக்கர்கள் www.dge.tn.gov.in என்ற இணையதளத்தில் ரிசல்ட் என்ற தலைப்பில் சென்று தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகள் என்ற தலைப்பின் கீழ் மாணாக்கர்கள் தங்களது பதிவெண் மற்றும் பிறந்த தேதியினை உள்ளீடு செய்து மதிப்பெண்களை அறிந்து கொள்ளலாம். மேலும் ஊக்கத்தொகைக்கான தெரிவு பட்டியல் இணையதளத்திலேயே அதர் எக்ஸாமினேஷன் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு முடிவுகள் என்ற பக்கத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இனி நாம் இணையதளத்தில் சென்று எவ்வாறு இந்த தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இதுல ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பலவிதமான தேர்வு முடிவுகளுக்கான லிங்க் கொடுத்துருவாங்க. இதுல நம்ம பார்க்க போறது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வரும். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2024 தேர்வு முடிவுகள் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல உங்க பதிவெண் என்டர் செய்து உங்க பிறந்த தேதி என்டர் பண்ணணும். உங்க பதிவெண் உங்க கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பதிவெண் நீங்க என்டர் பண்ணி, அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்க என்டர் பண்ணி உங்க பிறந்த தேதி ஃபர்ஸ்ட்ல இயர், அப்புறம் மந்த், அப்புறம் டேட் இந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்க மதிப்பெண் விவரம் தெரிய வரும். அதுல பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க வேணும்னா உங்க மதிப்பெண்ணாகவே பிரிண்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் ஊக்கத்தொகைக்காக பரிந்துரை செய்யப்பட்ட மாணாக்கர்களின் லிஸ்ட் எவ்வாறு செக் பண்ணுவது அப்படின்னா திருப்பி இந்த பேஜ்ல இந்த நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற இந்த பாக்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வரும்போது தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் பேஜ் வரும். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன். இதுல தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2024 ஊக்கத்தொகைக்கான பரிந்துரை பட்டியல் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல 2024ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுதிய மாணாக்கர்களில் அதிக மதிப்பெண்களை எடுத்து ஊக்கத்தொகைக்காக தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களின் பரிந்துரை பட்டியல் கொடுக்கப்பட்டுள்ளது. தெரிவு வகை 1 அரசு பள்ளி மாணாக்கர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களில் முதல் 750 இடம்பெற்றவர்களின் பெயர் லிஸ்ட் இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிக மதிப்பெண்களை எடுத்து தேர்ச்சி பெற்றவர்களில் முதல் 750 மாணாக்கர்களின் பட்டியல் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது, பதிவெண், எமிக்ஸ் நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது, மாணவர்களின் பெயர், பிறந்த தேதி, பள்ளியின் பெயர், பெற்ற மதிப்பெண்கள், தெரிவு வகை விவரங்கள் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மற்றும் புற தனியார் பள்ளியில் பயிலும் 750 மாணவர்களின் லிஸ்ட் இங்கே இருக்கு. இதுல உங்களது பெயர் தெரிவு பட்டியலில் உள்ளதா என்பதை நீங்கள் இவ்வாறு சரிபார்த்து தெரிந்து கொள்ளலாம். கீழே கொடுத்திருக்காங்க அரசு பள்ளியில் பயிலும் மாணாக்கர்களில் முதல் இடம் பெற்றவர்கள். இதுலயும் அதிக மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற 750 மாணவர்களின் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பெயர் பட்டியலில் உள்ள மாணவர்களுக்கு மட்டுமே மாதந்தோறும் ரூபாய் 1,500 ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஆகவே 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு எழுதிய மாணவர்கள் இவ்வாறு உங்களது
தேர்வு முடிவுகளை தெரிந்து கொண்டு இந்த பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை சரிபார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.